மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழின் கப்பற்கிளை பாடத்திட்டத்துக்கான கண்டினியூவேஷன். இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கப்பல் எப்படி கட்டுறாங்க, அதுக்கு என்ன மரம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கயிறுகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பாய்மர கப்பல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோடிப்பாய் கயிறு என்ற சில கயிறுகள்லாம் இந்த பாய்மர கப்பலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து நம்ம கயிறு யூஸ் பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா மரத்தில் வந்து ஒரு மாதிரி ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், அதை வச்சு அதை வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பரிபாடல் சொல்லுது. ஓகே, கப்பலில் இருக்கிற உறுப்புகள் என்னென்னு பார்க்கலாமா? கப்பலில் பலவேறு உறுப்புகள் இருக்கா. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கா, நங்கூரம், இதெல்லாமே வந்து கப்பலில் உள்ள உறுப்புகள். கப்பலின் முதன்மையாக உறுப்பு என்னன்னா அடிமரம் எறா, அந்த கீழே இருக்கிற பகுதி. குறுக்கு மரத்தெல்லாம் பருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி வந்து சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் அது நங்கூரம். அது தெரியும்ல உங்களுக்கு, கப்பலை இழுத்து கட்டி வைப்பாங்களே, அதுதான். சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவி வந்து கப்பலில் பயன்படுத்தினாங்க என்று கப்பல் சாத்திரம் நூல் சொல்லுதான். இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக சொல்றாங்க. கப்பல் ஓட்டிட்டு போறவங்கள மாலுமி, மீகாமன், மீகான், கப்பலோட்டி என்று பல பெயர்கள் சொல்லுவோம். ஆனால் நம்ம கப்பலோட்டி தான் சொல்லுவோம். இதெல்லாம் புதுசா இருக்கு இல்லையா? அடுத்தது கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசை அறிந்து தான் கப்பலை செலுத்தணும் அப்படின்றத தமிழர்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக, அதாவது அப்படின்னு புறப்பாடல்ல சொல்லியிருக்காங்க. வெண்ணிக்குயத்தியார் அப்படின்ற புறப்பாடல்ல வெண்ணிக்குயத்தியார் சொல்லியிருக்காங்க. கடல் வந்து காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றிற்கு தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு, ஏன்னா நம்ம வந்து கடிகாரம் இல்லாத காலத்திலேயே சூரியனை பார்த்து டைம் சொன்னவன் நம்ம தமிழன் தான் இல்லையா? அந்த மாதிரி தன்னோட பட்டறிவால் நிறைய விஷயங்களா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தான். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினான். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் வந்து சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் இல்லை அவங்களாம். எந்த காலேஜில் போய் பிஇஎம்இல முடிச்சுட்டு வந்தாங்கன்றதா தெரியல இல்லையா? கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர். அதாவது கப்பலில் வர அந்த அலைகள் அதெல்லாம் வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க. மழை வந்துடும், இத்தனை நாள் மழை இருக்கும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அந்த டைமில் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கெலாம் மீனவர்கள்லாம் போக மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது தான் என்னது? கலங்கரை விளக்கம். உயரமான கோபுரத்தில் உச்சியில் ஒளி வீசும் விளக்கு மாதிரி தான் அது. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இல்லையா? இது ரொம்ப ஹைட்டில் இருக்கும், லைட் இருக்கும். ஸோ கப்பலில் போகும்போது இந்த லைட் வச்சு தான் அவங்க தன்னோட இடத்துக்கு வருவாங்க. கப்பலை அழைக்கும் விளக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம், அது ரொம்ப பெரிய கப்பலாக லைட் ஹவுஸ் கிட்ட வர முடியாது. ஏன்னா அதில் மோட்டரெல்லாம் இருக்குல்ல, ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்றதுனால பர்டிகுலர் டிஸ்டன்ஸை வச்சுட்டு அங்கே இருந்து சின்ன சின்ன போட் தோணி மூலயமா அதில் இருக்க பொருட்களெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. சரியா? களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற புறநானூறு சொல்லுது. ஃபஸ்ட்டெல்லாம் மக்கள் வந்து பயணம் செய்வதற்கு மட்டும் இல்லை,
போர் புரிய கூட கப்பல் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்ல மட்டும்தான் கப்பல் பயன்படுத்துகிறாங்க. சண்டைலாம் போடுறது இல்லையா நம்ம. சரக்கு கப்பல்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரியா? சீர்மிகு கப்பற்கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தி. சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஏன்னா ஆமையை பற்றி ரிசர்ச் செய்ய போக நம்ம பல தூரம் போயிட்டோம். அப்போது அங்கே வாணிகம் செஞ்சு நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஓகேம்மா, இதோட இந்த பாடத்திட்டம் முடிவடையும். ஓகேவா? அடுத்த ஒரு புதிய பாடத்திட்டத்தோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றிம்மா.